நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல அக்டோபர் 26ஆம் தேதி ஒரு ஆடியோ போட்டிருப்பேன் நண்பா. அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா 57 நிமிஷம் 53 செகண்ட் இருக்கும். ரொம்பவே முக்கியமான டீட்டெயில்ஸ் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ அடுத்த வீடியோவை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலை, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோலேயே, அந்த அக்டோபர் 26ஆம் தேதி போட்டிருக்கிற ஆடியோலேயே அல்ட் காயின்ஸை பற்றின அப்டேட்டு, மார்க்கெட் அப்டேட்டு, நான் அதை பற்றி மார்க்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத போட்டிருக்கிறத தாண்டி காப்பி ட்ரேடிங் பற்றின அப்டேட் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆடியோலேயே பேசியிருந்திருப்பேன். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ ஒர்க்கை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டதை தாண்டி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க நண்பா. மேற்கொண்டு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கூகுள் பிளே ஸ்டோரில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. எம்எக்சி எக்ஸ்சேஞ்சு, கேட்.io, பிங்கெக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சஸோட டைரக்ட் ஏபிகே டவுன்லோட் லிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான். ஐஃபோன் பற்றின ஐடியா எனக்கு கிடையாது, நான் அது யூஸ் பண்ணது பார்த்ததே கூட கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு மட்டும் அதோட டைரக்ட் ஏபிகே டவுன்லோட் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டனில் கொடுத்துருப்பேன். ஏன்னா லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் ஷார்ட்டன் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு ஏபிகே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது எல்லாமே உங்கள் கூகுள் குரோமில் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் டைரக்ட் ரீடைரக்ஷன் ஆகும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. எல்லாமே வெரிஃபைடு லிங்க் தான் நண்பா. அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட், ஓகே நண்பா. இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போயிடுவோம். ஒட்டு மொத்தமாக நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வீடியோ போட்டு 4 மாதம் ஆச்சு. ஏன் 4 மாசமா வீடியோ போடலை அப்படின்னா, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ரெகுலேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசராக இல்லாத ஒரு ஆள் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு காயினும் இல்லை, ஃபைனான்சியல் அட்வைஸே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்து பார்த்தோன்னா அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இதை வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஆட் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் மார்க்கெட்டில் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தோம்னா போதி தர்மர் காலத்துக்கு போய் இவங்க முன்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்து உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா 2022 2021 போட்டிருந்த வீடியோலாம் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது, அதனால நீங்கள் எதுக்கு ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்குறீங்க, எந்த ஒரு காயினை வாங்குங்கன்னு சொல்லக்கூடாது, வித்துருங்கன்னு சொல்லக்கூடாது, மார்க்கெட் அப்டேட்டுங்கிறது இன்டைரக்டாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா மற்றவங்களோட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணவோ ட்ரேடு பண்ணுறதுக்கோ தூண்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கால்வாசி வீடியோவை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரைக்கை போட்டாங்க. ஒரு வீடியோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு, தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுட்டு இந்த ஒரு 4 மாசமாக வீடியோவே போட முடியாமல் இந்த டேட் 120 நாள் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த வீடியோவே போட முடியும்னு சொல்லி கவுண்ட் டவுன் ஓட விட்டுட்டாங்க நண்பா. அதனால தான் இத்தனை நாள் எனக்கு அந்த அப்லோடு செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை. இருந்தாலும் எல்லா அப்டேட்டுமே நான் டெலிகிராம் சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சரியா? இவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாருங்கள். கடைனா காயின்லாம் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். வாங்கினதுக்கப்புறம் நிறையா பேர் அப்டேட்னு சொல்லி கேட்டதுனால 2022 நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்தோம்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக சேனலில் இது வரைக்கும் போட்டிருந்த எல்லா வீடியோவுமே அவங்களோட ப்ரைவேட் லிஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையுமே உட்காந்து வெரிஃபை பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. மற்ற வீடியோவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் நானே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நம்மளோட பழைய வீடியோக்கள்லாம் போட்டிருந்ததை திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஆனால் எப்போலாம் வீடியோ போட்டிருப்போம்னா கிட்டத்தட்ட 300-400 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன். எல்லா வீடியோமே டெலிகிராம் சேனலில் போட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். எல்லா வீடியோமே உள்ளக்க இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். யூடியூப்காரனா பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எது தப்புன்னு தோணிச்சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டான். இது நம்ம சேனலுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கானான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நண்பா. வேர்ல்டு லெவலில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசக்கூடிய யூடியூப் சேனல், அதாவது கிரிப்டோ யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே வளைச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரை நீங்கள் நினைக்கலாம் இவங்க இன்னும் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை வரும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது, இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப அப்படியே கவனிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசிட முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தைகள், இந்த காயினை நீங்கள் வாங்கலாம், இது இத்தனை % போகும், இதெல்லாம் இந்த ரேட்டில் செல் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பேச வேண்டியதான் வரும். அதை ஒரு குத்தமாக பிடிச்சிக்கிட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டி இந்த வார்த்தையை நீ பேசிட்டு உன் வீடியோ ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.
இப்படி இவங்க கிட்ட நம்ம பண்ணணும்னு சொல்லி என்ன நமக்கு கட்டாயம் இருக்கு என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே எதுவுமே நிற்க போறது கிடையாது. எல்லாத்தையும் பண்றதை ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ண தான் போறோம். இனிமே வந்து பார்த்தோம்னா இந்த மார்க்கெட் அப்டேட் இதுல போஸ்ட் பண்றது, இந்த காயின் பை பண்றதுனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல வீடியோவா போடாம நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் போல ஏற்கனவே போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால இனிமே தொடர்ந்து அதிலேயே பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி மேற்படி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காயினை பத்தின விஷயங்கள் வேற ஏதாச்சும் ஏர் டிராப் இந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து கடைனா காயினுக்கு பண்ணியிருந்த அப்டேட். இதில் நான் என்னத்தை வந்து தப்பா பேசிட்டேங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 காயின்ஸ் டு பை நவ். உங்களுக்கு தெரியும் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் காயினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை வாங்குங்க அப்படிங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறது. மற்ற காயினில் ப்ரீமியம் சேனல்ஸ் காசு வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வெளியில் காசு வாங்கிட்டு தப்பாக பண்ணுறது இவங்களுக்கு தப்பாக தெரியல. ஆனால் அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இந்த காயினை வாங்குங்கன்னு சொல்லி சஜஸ்ட் கொடுத்தேன். இதில் நிறைய காயின் வந்து பார்த்தீங்கன்னா 500%, 1000% நம்ம பழைய வீடியோக்களில். இப்போ தானே ஓவரால் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. ஆனால் முந்திலாம் நல்லா தானே இருந்தது மார்க்கெட். அப்போ நேரத்துலலாம் அதிகமான பர்சன்டேஜ்லாம் ஏறிச்சு. ஆனாலுமே அந்த வீடியோவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இந்த டாப் 4 ஆல்ட் காயின்ஸு, அதுக்கப்புறம் டாப் 3 ஆல்ட் காயின்ஸு, டாப் 4 ஆல்ட் காயின்ஸுங்க வருங்க. ஒவ்வொன்றும் இந்த காயின்லாம் வாங்குங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக நம்ம உட்காந்து படிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் வீடியோ. ஒவ்வொரு ட்ரேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லாஸ் ஆகாமல் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்திருப்பேன். அதை எப்படி நீ பேசலாம்னு சொல்லி அதையும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோக்கள் மட்டும் நான் பப்ளிக்கில் போட்டு வச்சிருப்பேன். என்ன அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் வேலட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து பேன் பண்ண போகிறாங்களா, கிரிப்டோ ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் பப்ளிக்கில் இருக்கும். மற்ற எல்லா வீடியோ புதுசாக உள்ளே வந்து பார்க்குறவங்களுக்கு சேனலில் என்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டதா, 2 வருஷமா ஆச்சா, ஊடால் ஆக்டிவ்லேயே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நான் டெய்லி ஆக்டிவ்லேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா வீடியோ நிறைய விஷயங்கள் வந்து அன்லிஸ்டடில் இருக்குது. ஏன்னா அதை மறுபடியும் யூடியூப் இப்போ நான் பப்ளிக்கில் போட்டோம்னா இந்த மறுபடியும் இந்த டாப் 5 காயின்ஸ்னு சொல்லிலாம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணன மாதிரி அதே ரிமூவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. மேற்கொண்டு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேனலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க, சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. யார்கிட்டையுமே கேட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. அதில் இருக்கிற நிறையா விஷயங்கள் நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸுமே நிறையா போட்டிருப்பேன். அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறேன் பாருங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாங்கிறதுனால அதை நான் அன்னிஸ்டரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு மட்டும் தான் அப்படி நடந்திருக்கா, மற்ற யார் யாருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் நடந்தது ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கு. நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ட்விட்டரில் மேட்டாப்பில் சர்ச் பண்ணி எடுத்தேன். இந்த விஷயங்கள் வந்துச்சு. ஏதோ உங்கள் பார்வைக்கு ஒருக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம டெலிகிராம் சேனலில் உள்ளது, சேவ்டு மெசேஜஸில் வச்சுருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா uri.quack அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் போட்டிருக்காரு. யூடியூப் வில் பேன் கிரிப்டோ கண்டென்ட் ஃப்ரம் நவம்பர். வாட்ஸ் த பெஸ்ட் கிரிப்டோ அல்டர்னேட்டிவ் டு யூடியூப். யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா கிரிப்டோ கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சு பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரீசன் சொல்லி பேன் பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப் ஸ்ட்ரென்தன் அப்ரோச் டு ஆன்லைன் கேம்பிளிங். இது வந்து பார்த்தோம்னா என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இவ்வளோதான் ஏறணும் இவ்வளோதான் இறங்கணும்னு சொல்லி ஒரு வகை இல்லாமல், ஃபாரெக்ஸ், ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, கோல்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரே நாளில் 50%, 60% இறங்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால நடந்த கிராஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அது 50-60% இல்லை, அது ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் ஒன்றுமே தெரியாத மக்கள் வந்து உள்ளக்க மாட்டிக்கிட்டாங்கன்னா பெரிய அடியாக வளர்ந்துடும். ஏன்னா ஸ்பாட்டுங்கிறது எப்போவுமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் மேலே வந்துடும். ஆனால் ஸ்பீச் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு ஆள் ஒரு ட்ரேடு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே நாள் நைட்லேயே மொத்தமாக வலிச்சு கீழே போயிடுது. அப்படிங்கிற போது அவங்களுக்கு என்ன செய்யறதுங்கிறது தெரியாமல் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தெரிஞ்சதானடா நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி அது யாருக்குமே தெரியாமல் ஆக்கணும் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணுற அந்த கிரியேட்டரை முடக்கினாலே போதும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு கேம்பிளிங் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அது வந்து எந்த மாதிரி கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னே தெரியலனா அதை வந்து கேம்பிளிங்கிற மாதிரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் கேம்பிளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு இந்த ஆன்லைன் கேம்பிளிங் கண்டென்ட், சோசியல் கேசினோ கண்டென்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்தோடு ஒப்பிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதனால் இவரும் அதை தான் மீன் பண்ணி போட்டுருக்காரு. இன்னும் நிறையா யூடியூபர் வந்து பார்த்தோன்னா அதில் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் நவம்பர் 17க்கு அப்புறம் ரொம்ப டைட்டான எவாலுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
அதையும் ஒரு என்னங்கிறத வந்து பார்த்துருவோம். இவர் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, திஸ் இஸ் கிரேசி ப்ளீஸ் ஹெல்ப் ரீட்வீட்டு யூடியூப் ஸ்டில் பேனிங் கிரிப்டோ கண்டென்ட் வித் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ பயில்களை வச்சுலாம் ஒன்றும் வெரிஃபை பண்ணல. நீங்கள் என்னத்தையும் ஒரு அரையும் குறையமா ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது விஷயம் தெரியாமல் நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஃபோக்கஸ் எப்படி சொல்கிறது மல்லு கட்டலை. நாங்கள் எங்களோட ஒப்பீனியனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறோம். அது அந்த பாட்டுக்கு ஒன்றும் புரியாமல் அரையும் குறையமாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கண்டென்ட்டை ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் பாலிசிக்குள்ளே கொண்டு வந்து சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருந்த அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மொட்டக்கட்டை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. என்னடா ரீசன் சொல்லி கேட்டோம்னா அதெல்லாம் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட உங்களோட வீடியோ ஒத்து வரலன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இவரும் சொல்லியிருக்காரு. 0 ரீசன் போட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இவரோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மைனிங் சொல்லி போட்டுட்டு வி ரிவ்யூடு யுவர் சேனல் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணலாம், என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல. அண்ட் ஹேவ் கன்ஃபர்ம்டு தட் யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எல்லாரும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து உங்கள் சேனலை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வி வாண்ட் டு பி புட்டிங் யுவர் சேனல் பி பேக் ஆன் யூடியூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இஸ் டைட்டிங் த ரூல்ஸ் ஸ்டார்டிங், அதாவது நவம்பர் 17 ரொம்ப டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிடுக்கு பிடிக்க போதா அதில் வந்து போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது தெரியல. காமனாக வந்து பார்த்தோம்னா இது ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற உண்மை தன்மைகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜஸ்ட் ரிமூவ்டு மோஸ்ட் ஆஃப் கிரிப்டோ வீடியோஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் டேஞ்சரஸ் கண்டென்ட்னு போட்டு ரெகுலேட்டட் குட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து நான் வந்து 10 வருஷமாக இதில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்கேன். 7 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்கு. WTFன்னு போட்டுட்டு ஆர் யூ கைஸ் டூயிங் யூடியூப். 10 வருஷமாக உட்காந்து அவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான். நீங்கள் வந்து ஒரு கைட்லைன்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு பழைய வீடியோக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கீங்களாடாங்கிற மாதிரி போட்டுட்டு இவரோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சு எல்லா வீடியோவுமே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை % ஏறும் இறக்குங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படி பார்க்குறவங்களுக்கு அது வந்து தப்பாக போயிடும். அதை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கிற மாதிரி தான் யூடியூப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ஒரு காயின் வாங்குறோம்னா அதுக்கு வந்து ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று கொடுக்க வேண்டாம். அவன் மொட்டை கட்டையாக அப்படியே ஸ்க்ரீனில் அந்த காயின் பேரை மட்டும் காட்டட்டுமா? அப்படி காட்டினா கூட அது எதுக்கு நீ காட்டுற, வாங்குற சொல்லி தானே காட்டுற அப்படிங்கிறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியல. ஓகே, எல்லாருக்கும் ஏற்றது நமக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யூடியூப் டெலிட்டட் மை சேனல் எவன் தோ ஐ டிட் நாட் போஸ்ட் எனிதிங். 70 நாளைக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. 3 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன். 75,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்துருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க. இப்போ சொல்லி இவர் வந்து 90 நாள் ஸ்ட்ரைக் இவருக்கு வந்து போட்டிருக்கிறாரு. நமக்கு வந்து பார்த்தோன்னா 120 நாள் போட்டிருந்தாங்க. ஹவு டூயிங் போஸ்டிங் நத்திங் வயலேட்டட் அவர் பாலிசி. எந்த ஒரு பாலிசியுமே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண வயலேட் பண்ண மாதிரியே பண்ணலையே, அப்புறம் ஏன்டா ரிமூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கிரிப்டோ கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தமிழா அப்படிங்கிற ஒரு நண்பர், தமிழ் ஆள் தான் அவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா 2023 டயத்தில் ஹேக் ஆன டயத்தில் இவர் தான் வந்து பார்த்தோம்னா எனக்கு ட்விட்டரில் எனக்கு வந்து கைடு பண்ணப்பல இவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதுனால அதை நான் டேக் பண்ணி போட்டு தான் நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும். அதுதான் அதில் உள்ள விஷயம். இவரோட சேனலை வந்து பார்த்தோம்னா டெர்மினேட்டே பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டியூ டு வாட் சீம்ஸ் லைக் அன் ஆட்டோமேட்டட் எரர். வீடியோ வந்து பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி ஹாட் வாலெட் பெஸ்ட்டா கோல்டு வாலெட் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வி டிட் நாட் ப்ராமிஸ். நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் நான் கொடுக்கல. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியுமே இவர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ப்ளீஸ் கன்சிடர் ஏ மேனுவல் ரிவ்யூ பை சம்ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்க எவனாவது ஒருத்தன் மனுஷங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கடா, நான் எதுவுமே தப்பாக பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு. இதே விஷயத்த நானும் யூடியூப்பில் பேசி பார்த்தேன். பாட்டு என்ன சொல்லுதோ அதெல்லாம் மனுஷங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அவங்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு தப்பாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் எனக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்ட்டை இவர் ஆகஸ்ட் 5 போட்டிருக்கிறாரு. இவர் நமக்குனாலும் பரவாயில்ல, சேனலில் ஸ்ட்ரைக்கை போட்டு சேனலாவது 120 நாள் கழிச்சு திரும்ப வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து வீடியோ போடலாம். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தோம்னா சேனலையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோ போட்டதுக்காண்டி. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஎம்சின்னு சொல்லி அவரோட கமெண்டில் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹை யூடியூப் எனோ விஸ் எனோ ஓகே யூ ஆர் டூயிங் அன்னெசரி, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்கடாங்கிற மாதிரி போட்டுட்டு
நீ வந்து தப்பாக பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வி ஆர் சப்போஸ் இஃப் யூ சேஞ்ச் யுவர் பாலிசி. சரி ஓகே, நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் நீ எப்போ அப்டேட் பண்ணுறியோ அப்போ தானே நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவரும் போட்டிருக்காரு. தே ஆர் ரியலி டார்கெட்டிங் கிரிப்டோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிரிப்டோ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுற எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. போட்டுட்டு ப்ளீஸ் லுக்கு அவ்வளோதான். இவங்ககிட்ட போய் என்னத்தை பேச நம்ம திரும்ப பேச முடியாது. ஏன்னா என்னத்தை பேசலாம்னு சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நான் இந்த 120 நாளாக அவங்க கூட எவ்வளோ தூரம் பேசணுமோ பேசிட்டேன். நேரில் இருந்தாங்கன்னா அடித்து மல்லு கட்டி உருண்டுடலாம். இவங்கள போய் நம்ம எங்கே போய் தேட சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ட்விட்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு யூடியூப்லேருந்து வர்ற அமௌண்ட் தான் ஒரு பெரிய சோர்ஸாகவே இருந்தது. ஆனால் அப்படி நீங்கள் அதையுமே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சங்கடப்பட்டு பேசியிருந்தாங்க. உண்மை என்னன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து பேமெண்ட் வந்துகிட்டு இருந்தது. இப்போதைக்கு பார்த்தோன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் ஊடால ஓடும்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்காரன் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரன்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு அதில் பாதி யூடியூப்காரன் வச்சுட்டு மீதியை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இதுதான் எல்லா யூடியூப் சேனலும் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ தொடர்ந்து பாலிசி வயலேஷன் பண்ணினதுனால மோனடைசேஷன் பாலிசியை ரிவோக் பண்ணி சேனலில் இப்போதைக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் அட்சன்ஸில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இன்னும் ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வராது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணுறதை எப்போயுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால் பார்த்தோன்னா இதெல்லாம் இத்தனை நாள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு நடந்த விஷயம். இப்போ ஒட்டு மொத்தமாக இப்படிலாம் பேசி வச்சுட்டு சரி யூடியூப்காரன் இவ்வளோ தூரம் பண்ணுறானே, அவன் அவ்வளோ நல்லவனா அவன் யூடியூப்காரன்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த பிள்ளைய பாருங்கள், போட்டுட்டு யுவர் லைவ் சேட்டு ஸ்டார்ட் அடிக்கிறேன்னு சொல்லி என்னமோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ ஆனால் அந்த பிள்ளை நல்லா இருக்குல்ல. சரி ஓகே, நான் விஷயத்துக்கு உட்காரேன். என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாமா? இந்த அப்ளிகேஷனை எவனா ஒருத்தன் டவுன்லோட் பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த அப்ளிகேஷன் இல்லை, நிறையா பேர் பார்த்தோம்னா சிங்கிள் பசங்க இருக்காங்கல்ல, பொண்ணு கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நிறைய அப்ளிகேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணோம்னா அது வீடியோ கால்லாம் ஒன்றுமே வராது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே அதோட அல்காரிதமே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வர்ற மாதிரி ஒரு வியூ வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரெக்கார்டு பண்ணி வச்ச ஒரு பழைய வீடியோ இருக்கும். அது பார்த்தோம்னா அந்த வீடியோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் எவ்வளோ காசை இழந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியல. இப்போ பார்த்தோன்னா நான் நிறைய காயினோட வீடியோ போடுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் காசு வாங்கிட்டு அவங்க சிக்னலாக கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நமக்கு ப்ராஃபிட்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், எனக்கு லாஸ் நமக்கு லாஸ்னா அவங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு தப்பாக தெரியல, அதெல்லாம் விட்டுருவாங்க. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போக மாட்டாங்களா? இதை பார்த்து நிறைய பேர் காசு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க போட்டால் வருது, வீடியோ வருதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா, அதுக்கப்புறம் மேலே இன்னும் இதே மாதிரி நிறையா பொம்பளை பிள்ளைங்க கூட நீங்கள் வீடியோ காலில் பேசணும்னா இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க வருஷம்னு சொல்லி இவன் நம்ம ஆளுங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இவங்க யூடியூப்காரங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பண்ணுற நல்ல விஷயம் இவங்களுக்கு பார்த்தோம்னா தப்பாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்மி விளையாடி பணம் வெல்லவும், ரம்மி விளாண்டு எத்தனை பேர் உலகத்தில் செத்து போயிருக்காங்க. ஆனால் இன்னமுமே அதை பேன் பண்ணாமல் அவங்க ரம்மி விளாட்ற வீடியோவெல்லாம் யூடியூப்பில் போடலாமா? ஏன்னா ரம்மி விளாட்றத விடையா நம்ம என்ன கேம்பிளிங் பண்ணிட்டோம் யூடியூப்பில், என்ன கிரிப்டோ நம்ம அவ்வளோ பெரிய மோசடியாக நடந்துருச்சு. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாருங்கள், 12 கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் போடுது. ஆக மொத்தம் பார்த்தோன்னா இந்த கேரளாவோட லாட்ரி, தமிழ்நாட்டில் லாட்ரிலாம் பேன் பண்ணிட்டாங்க. கேரளாவோட லாட்ரி எடுத்து தமிழ்நாட்டில் வீடியோவாக இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு வீடியோ. அப்படின்னா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த ஏரியாவில், அதாவது இந்த சிட்டியில் உள்ளவங்க பார்க்கலாம்னு சொல்லி யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது டார்கெட் செட் பண்ணலாம். இது தமிழ்நாட்டில் மட்டுமே தெரியுற மாதிரி டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேரில் போய் நீ லாட்ரி சீட்டு வாங்கினா தானே பிரச்சனை, ஆன்லைனில் வாங்க யாருக்கும் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண தானே செய்கிறாங்க. நம்ம வீடியோவை பிடிக்கிற மாதிரி இவங்க வீடியோவெலாம் பிடிக்க வேண்டியதானே. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் கிரிப்டோ கண்டென்ட்டை ஒரு பெரிய என்னமோ இல்லீகல் கஞ்சா கடத்தி விற்கிற மாதிரி அதை போட்டு பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு வெறியாகத்தான் செய்யுது. இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் ஆடியோவில் நான் சொல்லியிருந்ததான் நண்பா, எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா யாருக்காகவும் எப்பயும் நிற்க போகிறது கிடையாது. நான் பண்ணுறதை இத்தனை நாள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். டெலிகிராமில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், நான் எப்பயும் போல் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதே மாதிரி இனிமேலும் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் யூடியூப்பில் எப்படி பேசணுமோ அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா பேசிக்கிடுவோம். மற்றபடி பார்த்தோன்னா யாருக்காகவும் எப்போவுமே எதுவுமே நிற்காது.
அந்த 5 வருஷமா எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி வண்டி வேகமாக தான் ஓடுமே தவிர எப்பவுமே இது யாருக்காக எதுவும் விட போகிறது கிடையாது. அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம டெலிகிராம் யூடியூப்ல வீடியோ போடலாம் முடியலன்னா டெலிகிராமில் போடுவேன். டெலிகிராமில் போடுங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவேன். அதுலேயும் போட முடியலன்னா ட்விட்டரில் போடுவேன். என்னத்துலையா ஒன்று நான் போட்டு உங்களுக்கான அப்டேட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கரெக்டாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நான் அதுலேயுமே ஸ்டேட்டஸில் போடுவேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டச்சில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. சரியா? இவன் கிடக்கான் வேணா, நம்ம என்னத்தை சொல்ல, என்றைக்குமே எலிக்கு பயந்து வீட்டை காலி பண்ண முடியாது. அதனால இவங்களுக்காண்டிலாம் எங்கேயும் போக முடியாது. நம்ம பண்ணுறதை எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பைனான்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஆன்டி பிஷிங் கோடு செட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேட்கும். கம்பல்சரியாக அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஆக்டிவேட் நவுன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபண்டாக யூஎஸ்டி ஒரு $10 விட்ரால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனுக்கு ஓடிபி, இமெயிலுக்கு ஓடிபின்னு வரும். அந்த இமெயிலுக்கு ஓடிபி வரும்போது நீங்கள் ஆன்டி பிஷிங் கோடுன்னு சொல்லி ஒரு கோடு நீங்கள் செட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கோடு இருக்கிற ஆளுக்கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல். வேற யார்கிட்டயாவது இருந்து தப்பாக மெயில் வந்துச்சுன்னா அது பைனான்ஸோட மெயில் கிடையாது. தேவையில்லாத ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு அணுகுமுறையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேருந்து இந்த பிஷிங் கோடுங்கிறதே செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் கேஒய்சி பண்ணியிருப்போம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்டு பேன் கார்டு நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண சொல்லும். அது வர வழியே கிடையாது, நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் கேட்டிருந்துருப்பாங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுய தொழில் பண்ணுறீங்களா இல்லை ட்ரேடு பண்ணுறீங்களா என்னங்கிறத வந்து கொடுத்துட்டு அதில் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 12 லட்சம், 12 லட்சத்துலேருந்து 50 லட்சம் சொல்லி இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வரிசையாக நிறையா இருக்கும். அதில் 5 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. மற்றபடி ஏற்கனவே கேஒய்சி நம்ம கொடுத்துட்டோம், திரும்ப ஒருக்கா கேட்குறாங்கிறதுனால அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க. சரி, அதனால் நீங்கள் அதை வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே நண்பா, நான் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் ஓரளவு வந்து சொல்லிட்டேன். மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா டெலிகிராமில் வந்து ஆடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அந்த டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போடுறேன்னு, அதை பற்றி யாருமே சொல்லலைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ பற்றி அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். மேற்கொண்டு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வேறு உங்களுக்கு ஏதாச்சும் நம்மளோட கடந்த கால விஷயங்களில் உள்ளது அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நண்பா, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அவ்வளோதான் நண்பா. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக தான் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.